Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் தேசிய மாநில உள்ளாட்சி அமைப்பு ரோடுகளில் உள்ள தங்கள் கட்சி கொடி கம்பங்களை அகற்ற திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தியிருந்தார். பொது இடங்களில் வைத்துள்ள திமுக கொடி கம்பங்களை தாங்களே முன்வந்து 15 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும். அகற்றப்பட்ட கொடி கம்பங்களின் விவரங்களை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். இதனால் பல்வேறு இடங்களில் கட்சி கொடியை அகற்றும் பணி நடந்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூன்றம்பட்டி ஊராட்சிக்குட்பட்டது கேத்துநாயக்கன்பட்டி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான ராமமூர்த்தி. திமுகவை சேர்ந்த இவர் கேத்துநாயக்கன்பட்டி கிளை கழக செயலாளராக பொறுப்பு வகித்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 23ஆம் தேதியன்று ராமமூர்த்தி உள்ளிட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் கேத்துநாயக்கன்பட்டியில் பொது இடத்தில் உள்ள திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் கொடிக்கம்பம் மீது மின்சார ஒயர் உரசியதில் திடீரென மின்சாரம் பாய்ந்து திமுக கிளை செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். நொடியில் அரங்கேறிய இந்த விபத்து சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பகத்தினர் படுகாயமடைந்த 5 பேரையும் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ராமமூர்த்தி சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதோடு படுகாயமடைந்த கேத்துநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம், பெருமாள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன், சர்க்கரை உள்ளிட்ட 4 பேரும் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஊத்தங்கரை திமுக ஒன்றிய செயலாளர் குமரேசன், நகர அவைத்தலைவர் தணிகை குமரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிங்காரப்பேட்டை போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.